குட் மார்னிங் அருண். கொஞ்ச நாளா உன்னால எனக்கு நிம்மதி போச்சு, இப்ப தூக்கமும் போச்சு. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டனா? நான் ஃபோன் பண்ணா நீ இப்படிதான் டென்ஷன் ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உனக்கு இப்ப எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா, என் டெக்கரேஷன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். பிடிச்சிருக்கா? என்னது டெக்கரேஷனா? என்ன டெக்கரேஷன்? ஓ, அப்ப நீ இன்னும் பெட்ல இருந்தே எழுந்துக்கலையா? பெட்ல இருந்து எழுந்து முதல்ல தரையில பாரு. அருண், ஐஷு, இதுல அம்பு வேற. என்ன பாத்தியா? எப்படி இருக்கு என்னோட டெக்கரேஷன்? உன்ன மாதிரியே படு கேவலமா இருக்கு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அருண். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தா அது உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கலனா கூட அதுல நீ என் காதல புரிஞ்சுப்பேங்கிற சின்ன ஆசையில தான் கேட்டேன். இப்ப எதுக்கு இந்த லவ் டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அருண், நான் உனக்கு ரோஸ் கொடுத்து என் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொன்னேன். இன்னும் சில மணி நேரத்துல நம்ம நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என் லைஃப்ல வரப்போற அந்த நிமிஷத்தை நான் எப்ப வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் விஷயத்துலயும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது. அஃப்கோர்ஸ் முதல்ல நானே உன்னை வெறுத்தேன். உன்னோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குன்னு நான் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க கிட்டயோ தெரியாதவங்க கிட்டயோ வெறுப்ப காட்டுறது தப்பில்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற உன்கிட்ட வெறுப்ப காட்டுறது தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸ்லி ஐ லவ் யூ அருண். ஏய், போது நிறுத்து. காலையிலே கடுப்பேத்தாத. நீ என்னதான் வேஷம் போட்டாலும் சரி, நீ என்னதான் தலைகீழா நின்னு தவம் பண்ணாலும் சரி, நான் உன்னை விரும்ப மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்காதடி. உடனடியா பிடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கடையில வாங்க போற பொருள் இல்ல. ஐஸ்வர்யா, அதுவும் ஆதிகடவூர் அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளாக போற ஐஸ்வர்யா. இப்போ உனக்கு என்ன பிடிக்காம போலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு நிச்சயதார்த்தம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவ. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுவே பழகிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல நீயே சமாதானமாகி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ. அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. முதல்ல போன வைடி. சை, காலையிலேயே அப்செட் பண்ணிட்டு இதுல டெக்கரேஷன் வேற, அம்பு ஆட்டினு ஆட்டினு உனக்கு. சின்னியா, என்ன பண்றீங்க? பார்வதி, ஐஸ்வர்யா எப்ப என் ரூமுக்குள்ள வந்தா? அது வந்து நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திருட்டுத்தனமா உள்ள வந்தது மட்டும் இல்லாம காலையிலேயே போன் பண்ணி கடுப்பேத்துறா. இதுல டெக்கரேஷன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாளா இவ்ள? டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? சின்னையாக்கு ஐஸ்வர்யா அம்மா ஃபோன் பண்ணாங்களாம். பெரியய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல ப்ரோ. டேய், பைத்திய மாதிரி பேசாதடா. நீ தூங்கிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள வந்து ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட உன் தூக்கம் கலைஞ்சிரும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஐஸ்வர்யா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. உன் மேல எவ்வளவு இஷ்டம் இருந்தா ஐஸ்வர்யா எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா. அது இல்ல ப்ரோ. டேய், பேசாதடா. அல்ப காரணமா சொல்லி அடி வாங்காத. உன்னை அடிச்சதுக்காக நான் வேதனைப்பட்டிருக்கேன். இன்னும் நீ மாறலனா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பெரியய்யா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இப்படிலாம் சண்டை வரக்கூடாது. விட்டுருங்க பெரியய்யா. இவனை இப்படியே விட்டா அப்புறம் நாங்க மான மரியாதை உயிரையும் சேர்த்து விட வேண்டியதான். ப்ரோ, இங்க பாருடா, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். உன் கால் எந்த பக்கம் போகுது, உன் கண் எங்க பாக்குதுன்னு நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமா கண்டிப்பா நடந்தே தான் தீரும். குடும்பமான மரியாதை போனாலும் பரவாயில்ல நீ நினைச்சனா அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிவா, பூஜைக்கு நேரமாச்சு. சின்னையா, போ பார்வதி. சின்னையா கொஞ்சம் போ பார்வதி. தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத.
வருஷமா என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். பாருங்க இந்த போட்டோவை பாருங்க. என்ன என்னங்க இவ எப்படி சொல்றா? உன் புத்திய காமிச்சிட்டியே. ஐஷு மாலை தூக்கு போட்டு வா ப்ளீஸ். தாக்ஷாயினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தாக்ஷாயினி நிக்கிறீங்க வா. சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். சங்கர் சார் வாங்க சார் என்ன சீக்கிரம். தக்ஷாயினி வாங்க. சூப்பர் சித்தி. அதுதான் நிச்சயதார்த்தம் நிக்கிற வரைக்கும் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு மேல கண்டினியூ பண்ணா டபுள் பேமெண்ட் சொல்லிட்டேன். நீ முதல்ல போட்டோவுக்கு போஸ் கொடு, அதுக்கப்புறம் பேமெண்ட்ட பத்தி நான் பேசுறேன். அருண், இப்ப நீங்க 2 பேரும் கொடுக்க போற போஸ் வச்சுதான் உங்களுக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்குன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நெருக்கமா 2 பேரும் போஸ் கொடுங்க. நீ வா. இப்ப எப்படி குடுக்குறேன்னு மட்டும் நீ பாருங்க. வா வா, நான் பாக்குறேன் வா. ரெடியா? ரெடி. ஏய் அருண், கொஞ்சம் சிரிடா. ஏய், அவன் மேல கை போடுறா. வனஜா அக்கா, சித்தி, ஐயோ, அம்மா சித்தி. ஐயோ, இது எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. சித்தி, என்ன பண்றீங்க? இரு, முடியாது. அம்மா. ஷோ, சித்தி, இவள என்ன பண்றது? இவள எங்கடா ஒளிச்சு வைக்கிறது? ஏய் வாடி, இது உள்ள போ. உன்னால முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சித்தி, அந்த கபோர்டு இருடா, கபோர்டுக்குள்ள இருடா. மறைய சொல்லுங்க. அங்க வா, அங்க வா. இந்த கபோர்டுக்குள்ள போயிடு. போடி, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. வனஜா, சீக்கிரம் கதவை திற. வரேன்க்கா. சித்தி, சீக்கிரம் சித்தி. அம்மா, ஐயோ, கதவுங்க. இங்க இருக்கா? அம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ரூம்ல போய் தேடி பார்த்தேன், நீ அங்க இல்ல. வனஜா கிட்ட கேட்கலான்னு வந்தா நீ இங்க இருக்க. அது வந்து சித்திட்ட அது ஒண்ணு இல்லக்கா, நிச்சயதார்த்தத்துக்கு நான் எந்த வண்டியில வர போறேன்னு அருண் கேட்டுட்டு இருந்தான். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்.